everyone, welcome to Veranda Race. English is easy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது core concepts. So core concepts under phrases and clauses. இப்போ right now reading comprehensionல phrases, clauses, figures of speech, kinds of sentences இதெல்லாம் questions வருதுன்னு சொல்றாங்க. So அதுல நம்ம phrases and clauses இந்த week எடுத்திருக்கோம். Good morning Chaitanya, Anbu, good morning. Okay, so இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்கூல் டேஸில் செஞ்சது. ஓகே, அதற்கு பிறகு அதுலேயும் நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததில்லை. நாட் ஓன்லி யூ, ஈவன் ஐ. ஓகே, ஸோ எனக்கும் இந்த ஃப்ரேசஸ், கிளாஸஸ் இதெல்லாம் கேட்டாலே வந்துட்டு தூக்கம் தான் வரும். ஓகே, ஸ்கூல் டேஸில். ஸோ இதை சரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இதுக்கு பெரிய ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இதையும் டச் பண்ணினதே இல்லை இத்தனை வருஷமாக. பட் இப்போ இது ட்ரெண்ட் இருக்கிறதுனால இட் இஸ் பெட்டர் தட் வி ஜஸ்ட் எவ்வளோ கிறிஸ்பாக ஒரு கேப்சூலாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கிறிஸ்பாக கேப்சூலாக நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ கிளாஸ் இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஃப்ரேஸ்னாலும் சரி, கிளாஸ்னாலும் சரி, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். See, a group of words, phrase is also a related group of words. ஆனால் எது டிஃபர் ஆகுது நல்லா ஒன்றே ஒன்று பாருங்கள். கிளாஸில் வந்து சப்ஜெக்ட் verb இருக்கும். ஃப்ரேஸில் வந்து they do not have a subject and a verb. Am I clear? அதாவது சப்ஜெக்ட் தனியாக இருக்கலாம், verb தனியாக இருக்கலாம், ரெண்டும் இருக்காது. குட் மார்னிங் நிவேதா, நல்ல கவனிங்க. ஸோ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆஃப்டர் ஸ்கூல், ஸ்கூல் இஸ் அ நவுன். ஸோ அது வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கலாம், ஆனால் பக்கத்தில் அதுக்கு verb இல்லை. இஸ் இட் கிளியர்? ஸோ ஆஃப்டர் ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் டூ வேர்ட்ஸ். You have a noun, you have a preposition, வேறு பார்ட் ஆஃப் ஸ்பீச் இருக்கட்டும், ஆனால் ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப்னு எதுவும் இல்லை. குட் மார்னிங் சங்கீதா. ஸோ தட் இஸ் அ ஃப்ரேஸ். ஓகே, ஐ ரெட் அ புக். இப்போ ஐன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அவங்களுடைய ஆக்ஷன் ரீடுன்னு இருக்குது, ரீட் ஆர் ரெட். ஓகே, ஆஃப்டர்னு வர்றதுனால இட் ஷுட் பி இன் பாஸ்ட் டென்ஸ். குட் மார்னிங் ஸ்வாதி. கிளியர்? தேங்க்யூ நிவேதா, அன்பு, தேங்க்யூ. ஸோ இங்கே ஒரு சப்ஜெக்ட் வேர்போட இருந்து ஒரு கம்ப்ளீட் தாட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா தென் இட் இஸ் அ கிளாஸ். இஸ் அ கிளியர்? கிளியர்னு போட்டுட்டீங்க. நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ், மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? கிளாஸ்க்கும் ஃப்ரேஸுக்கும். சூஸ் வெதர் தி ஹைலைட்டட் பார்ட் இன் ரெட் இஸ் அ ஃப்ரேஸ் ஆர் அ கிளாஸ். ஸோ இதை நம்ம பார்த்துட்டோன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நான் எக்ஸாம்பிள் கொடுக்கறத விட இது ஒரு எம்சிக்யூவாகவே செய்யும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் தப்பு வந்தாலும் ப்ளீஸ் கோ த்ரூ திஸ் ஆஃபன். ஓகே, ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நம்ம செய்யும் பொழுது ப்ளசன்ட் குட் மார்னிங் விக்னேஷ். ஓகே, ஃபஸ்ட்டு டைம் ஒரு கான்செப்டை செய்யும் பொழுது 100% கரெக்ட் ஆன்சர்ஸ் வராது. ஸோ டோன்ட் கெட் டிமோட்டிவேட்டட். இந்த வீடியோவை ஒரு 3-4 டைம்ஸ் பார்த்துக்கோங்க. Faced with so many problems. ஸோ இங்கே வந்து verb எதானே இருக்கா? இந்த ஹைலைட்டட் போர்ஷனில் ஏதான verb இருக்கா? இல்லை. ஸோ திஸ் ஷுட் பி அ ஃப்ரேஸ். ஓகே, வேறஸ் பாருங்க, ஐ டிசைடட். அதாவது clause எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் when you have a very long sentence, when you have a very long sentence and you have 2 or 3 portions. Niveda says 1A correct. Others ka purida. And kandipa in the preposition alla pathina, I mean phrase la pathina preposition irukum. In the with, to, after, while அப்படின்ட்டு நிறைய இது இருக்கும். கன்ஜங்ஷன்ஸ், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இருக்கும். She arrived to work on time in spite of leaving home so late. இப்போ ரெட்டிங் எதில் இருக்கு? She arrived to work on time. She is a subject. அவங்களுடைய ஆக்ஷன் arrived. So you have a subject and verb. ஒரு கம்ப்ளீட் தாட், அவங்க டைமுக்கு வேலைக்கு வந்தாங்க. am I not getting your answers? Yeah, now I'm getting Anbu to be clause.
Chaitanya. Correct. Puriyada? Niveda to be. Okay, very simple. Subject verb irundhuchina adu clause. Good morning belong to ask. உங்களுக்காக தான் அவசர அவசரமா இன்னைக்கு phrases and clauses எடுத்துட்டு வந்திருக்கேன். Okay? So, highlighted part is a phrase or a clause. Clause na ஒரு subject verb இருக்கும். The second one clause. Third one, before taking any medicine, I always speak. So you have a subject, you have a verb. So third one is also a clause. Am I clear? Okay, so the other part இப்போதைக்கு other part விட்டுருங்க. நம்ம highlighted portion மட்டும், ஏன்னா while learning, learn only one thing. அப்படியே மேம் அது வந்து இதுவா அப்படின்னெல்லாம் ரொம்ப உள்ள போகாதீங்க. ஓகேவா? ஏன்னா when you start learning, you have to go step by step. எப்போவுமே வந்துட்டு ஆப்டிடியூடில் ரீசனிங்லலாம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறீங்க, ஆனால் இங்கிலீஷில் மட்டும் ரேண்டமாக பண்ணுறோம். அதனால தான் ப்ராப்ளம். தேங்க்யூ பிலாங் டு அஸ் சைத்தன்யா. கிளியர்? ஸோ ஃபாஸ்ட்டாக வாங்க, நிறைய எக்ஸசைஸ் எம்சிக்யூ வச்சுருக்கேன். Mark has lived outside of his country for 14 years. So there is no subject, no verb, and no complete thought. So this should be a phrase. Belong to us, Chaitanya, Niveda, எல்லாருமே நீங்கள் அந்த phrase, clause அப்படியே போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்பொழுது புரியும். அன்பு, Swati, correct. In the morning, it's best to get up early. It is. So you have a subject, you have a verb in this group of words. So and it expresses a complete thought. It is best or better to get up early. அது ஒரு complete thought-ஐயும் கொடுக்குது. அதனால this is a clause. Okay. Having always been keen on caring for people. Having been keen on caring for people. Who is always been caring? Chaitanya, fifth one is clause. Who has been keen? We don't get the answer. It is not a complete thought. இவ்வளோ group of words இருக்கு, நிறைய words இருக்கு. Okay, ஆனால் who has been keen on caring for people? It is given only the other part. So this is a phrase. It is incomplete. Puriyada? Okay. Sixth one, A. Niveda, Swati, Anbu. Correcta சொல்லிட்டீங்க. What about belong to us, Chaitanya? Phrase, clause ஆன்னு கேட்குறீங்களா? No, it is a phrase. இப்படி கேட்டுக்கோங்க. Do you have a subject here, belong to us? Do you have a subject? People இங்க subject இல்லை, for people சொல்லிட்டாங்க. பீப்புளை கேர் செய்வதில் ஆவலாக. அப்போ யார் ஆவலாக இருந்தாங்க? அந்த சப்ஜெக்ட் இஸ் நாட் கிளியர். அண்ட் அவங்க என்ன செஞ்சாங்க? அதனால அது கம்ப்ளீட் தாட் இல்லை. ஸோ இட் இஸ் அ ஃப்ரேஸ். ஓகே, தட் இஸ் வாட் ஐ டோல்ட் யூ. ஒரு 10ல் ஃபர்ஸ்ட் டிவி 100% கரெக்டாக இருக்காது நம்மளோட ஆன்சர்ஸ். யூ வில் what to say, you have to juggle between right and wrong. Now clear? Yes, Susan is the subject there. So அது வேற ஒரு பார்ட்ல தான் வருது. So this part is a phrase. They were annoyed by the baby crying so loudly. By the baby crying so loudly. Do you have any seventh one? பாருங்க, belong to us. By the baby crying. By the baby crying, what happened? Baby crying so loudly. Yes, phrase la preposition இருக்கும். Phrase la preposition இருக்கும். Clause la subject verb இருக்கும். அவ்வளவுதான். இந்த க்ளூவை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். Am I clear? 8th one பாருங்க.
John managed. You have a subject, you have a verb. Managed to crawl to safety. அதில் ஒரு கம்ப்ளீட் தாட் கூட இருக்குல்ல. அவர் வந்து எப்படியோ தப்பிச்சு சேஃப்டிக்கு போயிட்டாரு அப்படின்னு புரியுது. ஸோ திஸ் இஸ் clause. Clear? Thank you. Belong to ask. See, ஒருத்தர் ஒரு க்ளூவை வச்சுக்கோங்க. ஃப்ரேஸ்னா ப்ரிப்போசிஷன். இங்கேயும் பிஆர் இருக்கு, அங்கேயும் பிஆர் இருக்கு. அப்படி அசோசியேட் பண்ணிக்கோங்க. ஓகே. I will be running for president. Will be running. So will be running அந்த ஹைலைட்ல ஏதாவது புரியுதா? will be runningல ஏதாவது புரியுதா? ஓகே. I will be ன்னு எடுத்துக்கோங்க. ஐயும் சேர்த்து எடுத்துக்கோங்க. clause. வெறும் will be runningனா phrase. ஏன்னா அதுல இது இருக்காது. Is that clear? ஐயும் இருந்தால்தான் இது clause. அங்கே நீங்க பாருங்க. I like the guy. I like. So tenth is also a clause. ஆனா இப்போ இந்த will be running மட்டும் இருந்துச்சுன்னா phrase. ஏன்னா அங்க subject who will be running நமக்கு புரியல. இந்த கிளாரிட்டியை வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட். இப்போ என்னென்ன டைப் ஆஃப் ஃப்ரேசஸ்னு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ ஃப்ரேசஸ்னா என்ன, கிளாஸஸ்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ ஒருவேளை உங்களுடைய ரீடிங் இன்னைக்கு நான் ரீடிங் காம்ப்ரஹென்ஷனில் கொஸ்டின் எடுத்துகிட்டு வரல. ஓகே. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் அதை ஒரு தனியாக நான் செய்கிறேன். இதையும் பார்த்துட்டு அதையும் பார்க்கும்போது உங்களால் எடுக்க முடியும். ஸோ அவங்க வந்து விச் இஸ் தி அட்ஜெக்டிவல் ஃப்ரேஸ் இன் திஸ் சென்டென்ஸ், விச் இஸ் தி அட்வர்பியல் ஃப்ரேஸ்ன்னு ஏதாவது கேட்கலாம். ஓகே. அதனால் ஃப்ரேஸ். இப்போ ஃப்ரேஸ்னா என்னன்னு சொன்னோம்? ஃப்ரேஸ்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித்தவுட் எனி சப்ஜெக்ட் ஆர் verb. அது நம்ம வித் ப்ரிப்போசிஷன் நான் சொல்லிடலாம். ஆனால் எல்லா டைம்லையும் ப்ரிப்போசிஷன் இருக்குமாங்கிறதோ தெரியாது. ஓகேவா? ஸோ நவுன் ஃப்ரேஸ் எப்படின்னா இப்போ சப்ஜெக்ட் verb இருக்கா? A beautiful painting at the museum. இப்போ இதை பிரிங்க. We saw what? A beautiful painting at the museum. So immediately என்ன வருது? ஒரு noun. அதனால இது noun phrase. Am I clear? Okay. They have finished their project. They have finished அப்படின்னு வரும் பொழுது அது verb சொல்லும் பொழுது அது verb. இப்போ இதை ஹைலைட் பண்ணாங்கன்னா இது verb phrase. Hi Buddhist monk. அதே வந்துட்டு at the museum. இதை நான் சொல்கிறேன் அப்புறமா. Wait, I'll erase. ஓகே. see இப்போ ஹைலைட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ we saw. இப்போ இது வந்து noun phrase. நான் ஹைலைட் பண்ணிடுறேன். அதான் noun phrase. ஓகே. they have. இப்போ இதை பிரிக்கிறோம். இதை கேட்டாங்கன்னா இது verb phrase. ஏன்னா finished their project. இதை என்ன சொல்ல வரோம்? இந்த phrase-ல என்ன சொல்கிறோம்? ஒரு verb-ஐ பற்றி பேசுகிறோம். verb phrase. ஓகே. இப்போ இதை வந்துட்டு இதை ஹைலைட் பண்ணாங்கன்னா இது வந்து கேர்லி ஹேர் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். இந்த கேர்ளை டிஸ்கிரைப் பண்ணுறோம். டிஸ்கிரைப் பண்ணுறது அட்ஜெக்டிவ். அதை குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். am I clear? ஓகே. இப்போ இதை எடுத்துகிட்டு இப்போ பிஃபோர் த சன்ரைஸ் எப்போ எழுந்தாங்க? when அப்படின்னு எல்லாத்துக்கும் வர ஆன்சர் வாட்டுக்கு வருது. we saw what. வாட்டுக்கு ஆன்சர் வந்தால் மட்டும்தான் ஆப்ஜெக்ட். வாட் ஆர் ஹூ அப்படின்னு வந்தால் ஆப்ஜெக்ட். அப்போ அது நவுன். ஓகே. நவுன் ஃப்ரேஸ். மற்ற எல்லா கொஸ்டனுக்கும் she woke up when, she woke up where, she woke up how அப்படின்னு எதெல்லாம் பாக்கி எல்லா கொஸ்டனுக்கு ஆன்சர் வருது adverb. ஸோ அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸுக்கு adverb phrase. ஓகே. அண்ட் சங்கீதா சொன்ன மாதிரி ஆன் த கவுச் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இது ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ் ஆர் அட்வர்ப் ஃப்ரேஸ். ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வேறனோ ஒரு ஆன்சர் வருது. எல்லாத்துக்குமே உங்களுக்கு முக்கால்வாசி ப்ரெப்போசிஷன் இருக்கும்.
ஸோ அந்த adverb or adjective புரிஞ்சிச்சா? ப்ளீஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். எனக்கு உங்களுக்கு புரியுதான்னு தெரில. ஏன்னா இந்த கான்செப்ட் ரொம்ப 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 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் பார்க்குறீங்க. should be around 10 years. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு 10 years ஆயிருக்கும். Pick out the adjective phrases from the following sentences. புரியுதான்னு பார்க்கலாமா? இப்போ நான் வெறும் குரூப் அப் பண்ணுறேன். adjective phrase தனியாக, adverb phrase தனியாக, noun phrase தனியாக பண்ணுறேன். ஓகே, நம்ம இதை மறந்துடுங்க. ப்ரெப்போசிஷனெல்லாம் மறந்துடுங்க. எல்லாத்துலேயும் ஆல்மோஸ்ட் ப்ரெப்போசிஷன் இருக்கும். இந்த 3 டைப் ஆஃப் ஃப்ரேஸ் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சைத்தன்யா, அன்பு, நிவேதா, தேங்க்யூ. ஓகே, த புக்ஸ் displayed in the glass. இப்போ நல்லா பிரியுங்க. இது வந்து சப்ஜெக்ட். எதை பற்றி பேசுகிறோம்? புக்ஸ். one of the dash in the gang boys submitted his one of the boys in the gang submitted his work on time. The varum Buddhist monk there varakudadu. One da inga subject. So his work, okay ma, belong to ask displayed in the glass case. Adjective phrase. Is that clear? நீங்க டைப் படிக்க வேணாம், நீங்க நல்லா கவனிச்சு வெச்சுக்கோங்க. நான் சொல்லும் பொழுது அது கரெக்டான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, the bird singing so sweetly is a nightingale அப்படின்னு 3 group of words இருக்கு. இந்த bird வந்து subject, இது வந்து verb-னு வெச்சுக்கோங்களேன். Okay, singing so sweetly, this is describing the bird. Okay, so this is an adjective phrase, so I am underlining this. Am I clear? Okay, Buddhist monk, புரியுதா எல்லாருக்கும்? The circus, so ஒரு noun-ஐ வந்து describe பண்ற will soon go away வந்து predicate, அது ஆக்ஷனை சொல்லுது. ஆனால் camping in the middle of the town is the adjective. circus எங்கே இருக்கிறது? circus என்னவாக இருக்கிறது? adjective phrase. We saw a crocodile lying in the sun. We saw, sorry, adjective phrase. அதான் சொல்றேன், நிறைய இருக்கும். adjective phrase-னா அவங்க கேட்குறாங்க. ஸோ lying in the sun, அந்த crocodile இதுதான் describe பண்ணுது, இதுதான் adjective phrase. The king's palace built of marble, இதுதான் adjective phrase. அதாவது நமக்கு adjective என்னன்னு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ அது group of words-ஆ இருந்தால் அது adjective phrase. இப்போ வாங்க, pick out the adverb phrases from the following sentences. The doctor examined the patient with great care. So இந்த examinedங்கிற verb சொல்லக்கூடியது எப்படி? How did he examine? நான் adverb உண்டான questions போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. With great care, correct, belong to ask. What happened to others? Sangeeta, Niveda, Buddhist monk, Chaitanya. The patient was waiting in a room of the hospital where, இதெல்லாம் தான் adverb phrase. We were building sand castles on the, where again, place. If you do something in a hurry, how, இங்க வந்து how. The boy ran as fast as the wind but could not catch the thief. The boy, manner, how. Place, பாருங்க, on the wind, again place, in a hurry, again how, na manner. Okay, as fast. எல்லாமே adverb, கண்டிப்பா adverb prepositional ரெண்டும் சேம் தான் ஆல்மோஸ்ட்.
adverbial phrase-நாலும் prepositional phrase-நாலும் ஒண்ணுதான். So noun phrase, adjective phrase, preposition or adverbial phrase னு வச்சுக்கோங்க. ரெண்டும் சேர்ந்தது ஒண்ணுதான். அது உங்களுக்கு ஆப்ஷன் ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்க. ஓகே, prepositional phrase or adverbial phrase னு கொடுப்பாங்க. இப்போ வாங்க noun phrase. உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியுதா நான் பார்க்குறேன். getting up early in the morning is a good habit. இப்போ இது அப்படியே டோட்டலாக சப்ஜெக்ட், இதுதானே verb. அப்போ சப்ஜெக்டாக இருக்கிறது ஒரு நவுன் தானே. ஸோ திஸ் பார்ட் இஸ் தி நவுன் ஃப்ரேஸ். நல்லா கவனிங்க. ஒரு ஜெரண்டாக இருக்கும் பொழுது இட் ஃபங்க்ஷன்ஸ் as a noun, right? ஓகே, ஸோ நவுனாக இருக்கிறது குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக இருந்து கம்ப்ளீட் தாட் கொடுக்கலன்னா அது நவுன் ஃப்ரேஸ். இதுதான் மூணு டேக்லைன். ஓகே, குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக இருக்கணும் அண்ட் கம்ப்ளீட் தாட் இல்லாமல் இருந்தால் தட் இஸ் ஃப்ரேஸ். I could not eat the stale half-burnt pieces of toast. Stale half-burnt pieces of toast. Okay, so இந்த பகுதியை நீங்கள் எடுத்தீங்கன்னா okay, it talks about the half-burnt pieces. இதை description எடுத்துக்காதீங்க. Half-burnt pieces, அது noun. So noun phrase. Okay, I can remember. Okay, so I cannot remember the names of people, their faces. So எங்கெல்லாம் nouns subject ஆகவோ object ஆகவோ வர்றது nouns. So அது வந்துச்சுன்னா அது noun phrase. So adverbial preposition ஈஸியாக நீங்கள் வந்து அந்த preposition வச்சு எடுத்துருங்க. adjective describe பண்ணுறதை எடுத்துருங்க. இது எதுவுமே புரியலை, ஒரு சப்ஜெக்டாகவோ ஆப்ஜெக்டாகவோ வந்தால் அது நவுன். ஓகே, were given what, were given what, so object, so this is a noun phrase. ஓகே, இப்போ அதே தான் clauseக்கு போகலாம். can we clauseக்கு போகலாமா? இதே ஒரு சப்ஜெக்ட் வேர்போட ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா நவுன் கிளாஸ், verb clause, adjective clause. ஓகே, டைப்ஸ் ஆஃப் clauses இப்படி கேட்பாங்க அவங்க. இண்டிபெண்டன்ட் கிளாஸா, டிபெண்டன்ட் கிளாஸா? ஸோ கிளாஸஸில் நமக்கு புரிய வேண்டியது என்னன்னா, இண்டிபெண்டன்ட்னா அது தனியாகவே அதுக்கு ஒரு மீனிங் கொடுத்துரும். Okay, it will stand alone and will give the complete meaning. Dependent clause na it cannot stand alone. அதாவது இதில் வந்து தான் ஒரு preposition-ஓட இருக்கும். ஒரு conjunction or preposition-ஓட இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க. dependent-னா it will be with a conjunction, subordinating conjunction இருக்கும். Okay, conjunction-ஓட இருந்துச்சுன்னா dependent clause. இண்டிபெண்ட் கிளாஸ்னா எந்த விதமான கம்ப்ளீட் தாட் கொடுக்கும். ஓகேவா? திருப்பி அதே மாதிரி நவுன் கிளாஸ், அட்ஜெக்டிவ் கிளாஸ், அட்வர்ப் கிளாஸ். இந்த டிபெண்ட் கிளாஸ் தான் இதில் இருக்கும். இண்டிபெண்ட் கிளாஸில் எதுவும் இருக்காது, கைண்ட்ஸே கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ரொம்ப இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாரும். நவுன் கிளாஸ் எப்படிலாம் வரும்னா தட் வச்சு வரும். ஓகே, இஃப் ஆர் வெதர் வச்சு வரும். WH question, when, where, who, whose அப்படின்னு WH இதெல்லாம் noun clause. இது வந்து I am giving you a tip, shortcut clause. ஏன்னா phrase கொஞ்சம் ஈஸியாக எடுத்துட்டீங்க. clause பார்க்கும்போது ரெண்டு பகுதி இருக்கும், நடுவில் கண்டிப்பாக conjunction இருக்கும். எந்த மாதிரியான conjunction பாருங்க. that, if, whether, இந்த WH எல்லாம் இருந்துச்சுன்னா noun clause. ஓகே, அட்ஜெக்டிவல் கிளாஸ் வந்து இந்த அதே தான். அகெயின் இது வந்து இந்த ஹூ, ஹூஸ் எல்லாம் இருக்கும். ஹூ, ஹூஸ். இங்கே வந்து நிறைய வேர். ஓகே, இது வந்து அகெயின் அந்த பாக்கி எல்லா கொஸ்டினும். ஓகே, வென், வேர், வை,
இதெல்லாம் இருக்கிறது adverbial clause. Okay, so can we see this? புரியுதா? ப்ளீஸ் சைத்தன்யா பிலாங் டு ஆஸ்க் மட்டும்தான் இருக்கீங்களா? வேற யாருமே இல்லையா? இல்லை புரியலையா? அன்பு, சைத்தன்யா, நிவேதா. Okay, the noun clause usually follows the main. இப்போ பாருங்க, I am not sure where he went. ஸோ இந்த கொஸ்டின் வேர்டுக்கு பிறகு இம்மீடியட்டாக நவுன் இருந்தால் அது நவுன் கிளாஸ். அப்படி எடுத்துக்கோங்க. ஐ எம் கிவிங் யூ அ ஷார்ட்கட். ஓகே, when they will arrive, ஒரு WHக்கு பிறகு சப்ஜெக்ட் ஒரு நவுனாக இருக்கு. if you picked up, ifக்கு பிறகு வெதருக்கு பிறகு again you have a subject verb. இதெல்லாம் noun clause. This is the way. adverbial clauseல பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கன்ஜங்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பகுதி இருந்துச்சுன்னா that is the adverbial clause. I'll give you example. பாருங்க, I will go if you go as well. ஆனால் இந்த இடத்துல இது வந்து noun ஆகவும் நீங்கள் எடுக்கலாம். இது பார்த்துக்கோங்க, இது மட்டும் இது நவுன் கிளாஸாகவும் இருக்கலாம், adverbial clause-ஆகவும். இது நவுன் கிளாஸ்னே வச்சுக்கோங்க, இஃப்க்கு பிறகு நவுன் கிளாஸ்னே வச்சுக்கோங்க. ஓகே அன்பு, சைத்தன்யா. ஓகே ஓகே, இஃப்க்கு பிறகு இஃப் வெதர் இருந்தால் அது நவுன் கிளாஸ். ஆனால் as it is his birthday, ஏன்னா காரணம் ரீசன், as வந்து ரீசன் கொடுக்குது, அதனால adverb. as soon as, when. ஓகே, as soon as டைம் கொடுக்குது, அதனால இது adverbial clause. in order to, why should we do this, so அதனால இதுவும் adverbial clause. even though, contrast. ஓகே, இந்த மாதிரியான கன்ஜங்ஷன்ஸ் ஒரு கண்டிஷன் கொடுத்தாலோ, ரீசன் கண்டிஷன் கூட நீங்கள் நவுன் ஃப்ரேஸ் வச்சுக்கோங்க நவுன் கிளாஸ்க்கு. பட் ஒரு ரீசன், ஒரு டைம், ஒரு பர்பஸ், ஒரு கான்ட்ரடிக்ஷன் கொடுத்துச்சுன்னா இட் இஸ் an adverbial clause. ஓகே, adjective or relative clauseக்கு இதுதான் relative pronoun. The church, which is from the 14th century, he is the one who stole the car, the student that spoke in class. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டிவ் ப்ரொனவுனை வச்சு கனெக்ட் பண்ணுச்சுன்னா அது adjective clause or relative clause. I won't say it will be clear. ஓகே, ஆனால் அட்லீஸ்ட் கொஞ்சமான புரிஞ்சிச்சுன்னா இதை வந்து ஒரு 2-3 டைம்ஸ் நான் திரும்ப திரும்ப சொன்னேன் இங்கிலீஷில் you need to repeat. என்னோட இந்த வீடியோவை நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணி உங்களதில் ஆன்சர் போட்டு உங்களுடைய ஸ்கோரை செக் பண்ணுங்கள் till you get a hold on it. அதாவது நம்ம ஆப்டிடியூடில் ஒரு கான்செப்ட் கற்றுட்டோன்னா நம்ம எப்படி செய்கிறோம், we work out so many problems. ஆனால் ஆப்டிடியூடில் புது ப்ராப்ளம் போடணும். இங்கிலீஷில் செஞ்ச சென்டென்சஸே, பிகாஸ் யூ டோன்ட் ஹவ் மெமரி இன் லாங்குவேஜ். ஸோ செஞ்ச சென்டென்சஸையே நீங்கள் திரும்ப உள்ளே கொண்டு போகணும். ஓ, இந்த மாதிரி வந்தால் இதுதான் உங்களுக்கு இன்டர்னலைஸ் ஆகிற வரைக்கும். ஓகே, ரெம்லேருந்து ரேமுக்கு போகணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்பேசஸ் டு த லெஃப்ட் ஆஃப் ஈச் நம்பர் ரைட் P for phrase, independent clause or dependent clause. ஏன்னா எப்படி வேணால் உங்களை கேட்கலாம். pick out the phrase in this sentence னு MCQ கொடுக்கலாம். pick out the dependent clause in this sentence னு கொடுக்கலாம். pick out the independent clause in this sentence னு கொடுக்கலாம். அதனால நான் இதை கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ். throwing papers along the streets, யார் த்ரோ பண்ணுறாங்க நமக்கு தெரியல. it's a group of word without a subject, without a complete thought, so this should be a phrase. am I clear? okay and idhula paarenga, not always it should be with preposition. okay, while debris covered the park, inga paarenga, while. okay, while debris covered the park, so you have a ipo clause la enna உங்களுக்கு debrisங்கிற subject இருக்கு, coveredங்கிற verb இருக்கு. ஆனால் is it complete? இது கம்ப்ளீட்டாக இருக்கா?
சைத்தன்யா இதை நீங்க phrase இந்த கன்ஜங்ஷன் இருந்தா phrase எடுக்காதீங்க, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கன்ஜங்ஷன் இருந்தா சப்ஜெக்ட் verb இருக்கும், அப்ப எப்படி அதை நீங்க phrase எடுப்பீங்க? ஓகே, this is a dependent clause. அதாவது complete thought இல்ல, புரியுதா? group of words, subject verb பார்க்கணும், complete thought incomplete thought பார்க்கணும். am I clear? subject verb இருந்தாலே அது phrase குள்ள வராது, clause க்கு போய்டும். ஓகே, with broken glass in the alley. இப்போ வாங்க, with ஒரு preposition இருக்கு, broken glass in the alley. இதுல ஏதானோ verb இருக்கா? இல்ல இந்த broken glass வந்து சப்ஜெக்டா எடுக்கலாமா? முடியாது. அதனால this is a phrase, there is no subject, no verb, okay, no complete thought, இது phrase. Okay, again, beside old trucks and cars. So noun இருக்கு, ஆனா அதை சப்ஜெக்டா சொல்ல முடியுமா? ஏன்னா இங்க ஒரு preposition வந்துருச்சு. ஓகே, beside அப்படின்னு. ஸோ இதை நீ சப்ஜெக்டா நீ எடுக்கவே முடியாது. again this is a phrase. am I clear? ஸோ அது நவுனா சப்ஜெக்டான்னு உங்களுக்கு புரியணும். எதை பற்றி பேசுகிறோமோ அது சப்ஜெக்ட். ஆனால் ஓல்டு ட்ரக்ஸு கார்ஸ் பின்னால் வேற ஏதோ இருந்துச்சு, பிசைட் வேற ஏதோ இருந்துச்சு. ஸோ நம்ம அதை பற்றி தான் பேசுகிறோம், அதுதான் சப்ஜெக்ட். no one lives there, no one subject, lives verb. அங்கே யாரும் வாழவில்லை. அப்போ இது ஒரு கம்ப்ளீட் தாட் கொடுக்குதா? ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு verb இருக்கு, இதுல இருந்து ஒரு மீனிங் நமக்கு புரியுது, ஓ அங்க யாரும் வாழல. so this is an independent clause, அதாவது ஒரு full sentence. independent clauseனா என்ன? full sentence, அவ்வளவுதான். 4 lights on every corner, 4 lights on every corner. group of words, ஆனா எதை பத்தி பேசுறாங்க, அதுல என்ன ஆக்ஷன் எதுவுமே நமக்கு தெரியல. this is a phrase. so ஸ்வாதி, சைத்தன்யா எல்லாம் தேர்ட் போட்டிருக்கீங்க, ஃபோர்த் போடுறீங்களா? ஃபோர்த் ஃபிஃப்த் எல்லாம். if the expense is too great. இப்போ பாருங்க, if the expense, okay, செலவு அதிகம் ஆனால். so you have a subject, you have a verb, group of words, ஆனா subject verb இருக்கிறதுனால இது clause. ஆனா ஃபுல்லா முடியுதா? expense அதிகம் ஆனால் அப்படின்னு incomplete இருக்கு. so this is a dependent clause. okay, so first phrase or clause கண்டுபிடிங்க. as he walked home. so இது வந்து subject verb இருக்கு, so அப்ப இது clause. complete இருக்கா? இல்ல, அதனால dependent clause. இந்த explanation புரியுதா? subject verb இருந்தால் அது clause, அது முழுமையாக புரியும், அது புரிஞ்சிச்சுன்னா இண்டிபெண்டன்ட், பாதிதான் புரிஞ்சிச்சுன்னா டிபெண்டன்ட். dragged up the subway steps. thank you belong to ask. dragged up the subway steps, இழுத்துட்டு போறாங்க. சப்வே ஸ்டெப்ல இழுக்கப்பட்டது. யார் இழுக்கப்பட்டது, எதை இழுக்கப்பட்டது, எதுவுமே சப்ஜெக்ட் தெரியவில்லை. so this is a phrase, you don't have a subject. phrase. புரியுதா? thank you. thousands of people walk. so you have a subject, you have a verb. so first இது clauseல வருது, ஓகேவா? clauseல வருது. thousands of people walk every day. இதுல ஒரு நமக்கு மீனிங்கும் புரியுது இல்லையா? complete thought இருக்கு இல்லையா? so this is an independent clause. ஓகேவா? ஸோ எக்ஸாம் வரையில் கொஞ்சம் இந்த வீடியோவை திரும்ப பார்த்து நான் சொல்றதுக்கு முன்னால நீங்க சொல்லணும். அப்பதான் இந்த கான்செப்ட் உங்களுக்குள்ள புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம்.
இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா ஐ எம் டூயிங் அ லாட். அதாவது டிபெண்டன்ட் கிளாஸ், இண்டிபெண்டன்ட் கிளாஸ், ஃப்ரேசஸ், டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ், டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க நம்ம இந்த ஒரு எக்ஸசைஸ் செய்யும் பொழுது முன்னாடி எக்ஸசைஸ் இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே, ஐடென்டிஃபை த டிபெண்டன்ட் கிளாஸஸ் அண்ட் த கன்ஜங்ஷன்ஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வரலாம். யூ காண்ட் டூ யுவர் பெஸ்ட் when you are tired. புரியுதா? when you are tired. So you have a subject, you have a verb, but when you are tired, உனக்கு tired ஆக இருக்கும் பொழுதுன்னு முடிக்கிறோம். So இது dependent clause. ஆனா இதே பாருங்க, you can't do your best, உன்னால செய்ய முடியாது, இது வந்து independent clause. புரியுதா நான் சொல்றது? இதை நீங்கள் ஜஸ்ட் கவனிங்க, நம்ம எம்சிக்யூ பண்ணலாம். I would have been waiting still if you hadn't called. If you hadn't ஒரு சப்ஜெக்ட் verb இருக்கு, நீ கூப்பிடவில்லை என்றால். So you have a conjunction, ஒரு subject verb, so that is a dependent clause. The crowd cheered. அந்த crowd ஆரவாரமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். when one of the navy players came onto the field. இதை தனியாக படிங்க. ஒரே ஒருத்தர் வந்து அந்த ஃபீல்டுக்கு வந்த உடனே அப்படின்னு இன்கம்ப்ளீட்டாக இருக்கு. ஸோ ஆனால் யூ ஹாவ் அ subject verb, but because of this conjunction it is incomplete. So this is the dependent clause. They rode with excitement. He raced. பாருங்க, you have a subject, you have a verb. As he raced down, அவரு ஓடி வந்த உடனே அப்படின்னு இன்கம்ப்ளீட்டா முடியுது. So this is dependent clause. I have always hoped that I could. So you have a subject verb. ஒரு நாள் சூப்பர் பவுலுக்கு போகலாம் என்று, தட் என்று அப்படின்னு முழுமையா முடிக்கல, டிபெண்டன்ட் கிளாஸ். புரியுதா? you have one more, we'll do it later. இப்போ திருப்பியும் உங்களால இந்த டைப்ஸ் ஆஃப் phrases கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாமா? கிளாஸஸ் கொஞ்சம் கஷ்டம். நான் அடுத்த வீடியோ கம்ப்ளீட்டாக டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் போடுறேன். இப்போது அதாவது we will do a recap on dependent, independent clause and types of clauses in detail. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கிளியராக ஃப்ரேசஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் எடுக்கணும். ஓகே, அண்ட் பிலாங் டு ஆஸ்க்கு தான் நாளைக்கு எக்ஸாம். ஸோ அவருக்கு புரிஞ்சிருச்சு, கிளியர்னு போட்டுட்டாரு. ஸோ அதர்ஸ் நீங்கள் யூ டேக் 2 or 3 times to watch. ஓகே, இது ஆன்சர் எடுக்கலாமா? The tall gentle giant walked into the room silently. அந்த போல்டா இருக்கிறது என்ன டைப் ஆஃப் phrase? It functions as a noun, as a subject. Subject இருக்கிறது noun, so it is a noun phrase. Okay Chaitanya, very good. So belong to ask இப்போ immediate நல்லா வேகமா புரிஞ்சுக்கோங்க. Others take time to recall, and clauses ஓட types இன்னும் டீட்டெயில்டாக இன்னொரு இதில் பண்ணலாம். அதுக்கு தான் நான் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸை ரொம்ப கொண்டு வரல. இப்போ நாளைக்கு எக்ஸாமுக்கு போகிறவங்களுக்கு சரி ஒரு டீதர் ஃபீலர் மட்டும் தான் விடுறேன். ஃப்ரேஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், த டால் ஜென்டல் ஜெயண்ட் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், பட் யூ டோன்ட் ஹாவ் அ சப்ஜெக்ட் வேர்ப் எல்லாம் இல்லை. ஸோ இட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் அ நவுன், ஸோ நவுன் ஃப்ரேஸ். சைத்தன்யா கரெக்ட். Swati, Sangeeta, she spoke in a very polite manner. Sorry, actually in a very polite manner தான் நம்ம போல்டாக சொல்லணும்.
in a very polite manner. How did she speak? How did she speak? அந்த verb இது adverbial clause, correct. Adverbial phrase belong to us. இது எல்லாமே phrase. இது adverb phrase. ஓகே, நான் ஓவர்லுக் பண்ணி அது மாற்றி பண்ணிட்டோம். The old wooden bridge collapsed during the storm. Old wooden bridge. Sangeeta Balan 2A, correct. Try to answer. தப்பானாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் வாட்டி செய்யும்போது நிறைய தப்பு வரும். செகண்ட் ஒன் adverb phrase. இப்போ உங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் பாருங்க. இப்போ ஃப்ரேஸா கிளாஸானா உங்களுக்கு ஃப்ரேஸ் ஈஸியாக எடுத்துருவீங்க, அதோடைய டைப்ஸ் ஈஸியாக எடுத்துருவீங்க. தி ஓல்டு வுடன் பிரிட்ஜ், இட் இஸ் அ நவுன். ஸோ இது குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக இருக்கிறதுனால அது நவுன் ஃப்ரேஸ். இப்போ புரிஞ்சுக்கோங்களேன், ஒரே ஒரு வேர்டாக நவுன் இருந்துச்சுன்னா அது நவுன், அதே குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக இருந்தால் நவுன் ஃப்ரேஸ். தி பஸ் carrying passengers from. So in the carrying passengers from one village to other, எதை இது describe பண்ணுது? This phrase is describing the bus. This phrase is describing the bus. Third one, noun phrase, right? Chaitanya belong to ask. This is adjective phrase. இதை வந்து இப்போ ஐஎன்ஜியில் இருக்கு இல்லையா, ஸோ சம்டைம்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க, பார்ட்டிசிபல் ஃப்ரேஸ்னும் கொடுக்கலாம். ஐ டோன்ட் நோ அவங்க அங்கே எப்படி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸை பார்ட்டிசிபல், அதாவது ஐஎன்ஜி இடியில் இருந்தால் அது பார்ட்டிசிபல் அட்ஜெக்டிவ். ஸோ பார்ட்டிசிபல் அட்ஜெக்டிவ்னும் கொடுக்கலாம். ஓகேவா? 4C is right. Adjective. It describes the bus. Adjective phrase, correct. Chaitanya, Sangeeta belong to ask. Niveda, the city devastated by the fire. See again பாருங்களேன், EDல இருக்கு பாருங்க. எப்பவுமே ED INGல இருந்தால் அது வந்து adjectiveனும் கொடுக்கலாம், இல்லைன்னா participle. ஏன்னா அது பார்ட்டிசிபல் adjective இதுக்கு பேர், அதனால பார்ட்டிசிபல் ஃப்ரேஸ்னும் கொடுக்கலாம். நான் ஒரு இடத்துல அது வேணும்ட்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா மேம் இது நீங்கள் அதை சொல்லியே கொடுக்கல, அதனால் எங்களுக்கு தெரியலன்னு சொல்லலாம் இல்லையா, அதனால தான் நான் சொல்கிறேன் adjective phrase or participle phrase. Chaitanya belong to ask. Fifth one adjective phrase. Sangeeta, you are right. He completed the task with great difficulty. அவர் இந்த வேலையை டிஃபிகல்ட்டியோட முடித்தாரு. ஸோ இட் டிஸ்கிரைப்ஸ் த verb. திஸ் phrase describes the verb. So it is an adverb phrase. Belong to ask. Chaitanya, right. So Sangeeta, Niveda, புரிஞ்சுச்சா? Yes. How about the verb? How about the noun ன்னு இருந்துச்சுன்னா தான் adjective. See, அதான் கொஞ்சம் அப்படியே ஒரு ஹேர்லைன் டிஃப்ரென்ஸ். ஸ்வாதி 6C, கரெக்ட். ஃப்ரேஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு எனக்கு புரியுது. கிளாஸில் தான் உங்களுக்கு டைப் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது நான் அடுத்த கிளாஸு கம்ப்ளீட்டாக டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் நம்ம செய்யலாம். அப்புறம் நீங்கள் இதையும் அதையும் சேர்த்து செய்யும் பொழுது நம்ம பர்ஃபெக்ட் அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தனித்தனியாக செஞ்சோம் இல்லையா, அதை சேர்ந்து நீங்கள் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் உங்களுக்கு புரியும். The little boy with the blue cap. So how is the little boy? So it describes the noun. So anything describing the noun is adjective. So it is an adjective phrase. She sings. Sorry again. This is the phrase, not she sings. Okay. This is an adverb phrase. This is tappapa. It has been wrongly highlighted.
with extraordinary passion. How did she sing? So it is an adverb phrase. அதாவது how is the noun na adjective phrase, how is the verb னால் clause வராது இல்ல, அது independent clause, அப்ப டைப்பே வராது. she sings னால் it is a complete thought, you have a subject, you have a verb. so independent clause க்கு டைப் கிடையாது belong to ask. simply நீங்க வந்து independent clause னு போட்டுறணும், அதுல adverb clause, adjective clause, noun clause னு வராது. அதுதான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பா போனாதான் புரியும். இப்ப phrase உடைய டைப்ஸ் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. The men tired after the day's work. Who are tired? Who? This is talking about a noun. How are the men? How is the subject? Adjective. புரியுதா? So அதே வந்து ed ing ல இருந்துச்சுனா this is also called participial phrase. அதாவது adjectiveனும் இருக்கலாம், participleனும் உங்களுக்கு கொடுக்கலாம். be alert. So blowing from the north. What is blowing from the north? Cold wind. This phrase describes the noun. So this is a participle or adjective phrase. So 9th and 10th konja puriyudha? So last two, so the saying I don't know whether first class le idu nalla puriyumanட்டு next week na thirupiyum clauses, so phrase உடைய பேஸ் போட்டுட்டு clauses, types of clauses செய்யும் பொழுது ரொம்ப கம்ப்ளீட்டா புரியும். So don't worry. So the delicious cake on the table, noun phrase. So it functions as the group of words, functions as the subject, as a noun. So it is a noun phrase. He left the room in complete silence. How did he leave? அவர் எப்படி அந்த ரூமை விட்டு போனாரு? How did he leave? So this is an adverb phrase. So 11th one noun phrase, 12th one adverb phrase. Okay, so next class இதே phrases and clausesல ஏன்னா நீங்க செய்யும் பொழுது தான் எனக்கு வந்து எந்த இடத்தை கூட்டணும் எந்த இடத்தை குறைக்கணுங்கிறது எனக்கு அப்பதான் புரியும். So I need to start from noun, adjective and adverb. அதை ஒரு brief கொடுத்துட்டு then நம்ம ஒரு phrase மட்டும் ஒரே ஒரு செட்டை நம்ம செஞ்சுட்டு then நான் clause in depth நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ நான் அதை வந்து phrases and clauses நான் போட மாட்டேன், types of clausesன்னு நான் போடுறேன். இதை பார்த்துட்டு ஸ்டார்டிங் ing வந்தா gerund phrase yes சைத்தன்யா, இது adjectiveல வந்து participle phrase மாதிரி அதில் வந்துட்டு gerund phraseன்னு நீங்கள் சொல்லலாம், noun phrase-ஐயே gerund phrase-ன்னு சொல்லலாம். அதே வந்து to infinitive-ல see like swimming is a good exercise னு சொல்லலாம், to swim னு சொல்லலாம் இல்லையா? அப்போ அது infinitive phrase. noun phrase-ஐ gerund phrase, infinitive phrase-ன்னு சொல்லலாம். adjective phrase-ஐ participle phrase-னு சொல்லலாம். Am I clear? So இதோடைய different vocabulary-ஐ நான் அடுத்த terms-ஐ இதோடைய different technical terms-ஐ நான் introduce பண்ணிட்டு then types of phrases ஒரே ஒரு MCQ பண்ணிட்டு then clauses-க்கு நான் கொண்டு போகிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். ஒரே கிளாஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இப்போ ரீசனிங்கே நீங்கள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஒரே ஒரு கிளாஸில் எல்லாமே புரியுது. நம்ம 3-4 டைப் ஆஃப் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குல்ல. ஓகே, ஸோ அந்த மாதிரி
நான் இதை வந்து பார்ட் 2 நான் போடல, டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் நான் போட்டுடுறேன். ஸோ இதோடைய பேஸை எடுத்து ரீகேப் பண்ணி நம்ம அப்படியே டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் பார்த்துடலாம். ஓகே, இது வந்து நம்ம ஒரு ஓவர்வியூ ஆஃப் ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ் நம்ம பார்த்துருக்கோம். இஸ் தட் கிளியர்? ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ், இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் ஆன் கிளாஸஸ் செய்யும் பொழுது அது ரொம்ப ஹேங்கு வந்துடும். ஓகே, ஆல் த பெஸ்ட் பிலாங் டு அஸ் ஃபார் யுவர் எக்ஸாம் டுமாரோ. ஸோ நல்லா பண்ணுங்க, இல்லை ஃப்ரைடே இல்லையா? ஸோ இதை ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு தென் do your exams with good, great confidence, and whoever is writing, okay, all the best. I'll meet you all tomorrow for our regular 3-in-1 series. Till then, bye.